வணக்கம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகமே, அது உங்க மூளை உங்களுக்கு போட்டு காட்டுற ஒரு பிரத்யேக ஷோன்னு சொன்னா நம்புவீங்களா? ம். நீங்க உணர்ற நிறம், மணம், சுவை எதுவுமே உங்களுக்கு வெளியில இல்ல. எல்லாம் உங்க மண்டை ஓட்டுக்குள்ள நடக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்பொனின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம டேவிட் ஈகிள்மேனோட தி பிரெயின், தி ஸ்டோரி ஆஃப் யூ புத்தகத்த வச்சு நமக்குள்ள இருக்கிற இந்த பிரபஞ்சத்த பத்தி ஆழமா அலசப் போறோம். ஆமா. நாம யாரு? இந்த உலகத்தை நாம எப்படி உணர்றோம்? நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் உண்மையிலே யார் கையில இருக்கு? மனுஷங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இப்படிப்பட்ட பெரிய கேள்விகளுக்கு நரம்பியல் பார்வையில பதில் தேடுறது தான் நம்ம நோக்கம். ஆரம்பமே அதிரடியா இருக்கு. சரி, முதல் கேள்விக்கே வருவோம். நான் அப்படின்னா யாரு? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? அது எங்கிருந்து வருது? சுவாரஸ்யமான கேள்வி. ஆனா பதில் இன்னும் சுவாரஸ்யமானது. நீங்க பிறக்கும்போது உங்க மூளையில இருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்களுக்கு இடையில பெரிய தொடர்பு எதுவும் இருக்காது. ஆனா முதல் சில வருஷங்கள்ல ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான புது இணைப்புகள் உருவாகும். லட்சக்கணக்கான இணைப்புகளா? ஒவ்வொரு நொடியுமா? ஆமா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கும். அத கத்தரித்தல் அல்லது ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. கத்தரித்தலா? செடி கொடிய கத்தரிக்கிற மாதிரி? மூளையிலயா? கிட்டத்தட்ட அப்படிதான். தேவையில்லாத பலவீனமான இணைப்புகளை மூளை வெட்டி எறிஞ்சிடும். எந்த இணைப்புகள் அதிகமா பயன்படுத்தப்படுதோ அது மட்டும் வலுவாகும். உதாரணத்துக்கு, நீங்க குழந்தையில தமிழ் கேட்டு வளர்ந்திருந்தா அந்த மொழியோட ஒலிகளை பகுத்தறியற நரம்பு இணைப்புகள் ரொம்ப வலுவா இருக்கும். ஓ! அப்ப நான் கேட்காத ஒரு மொழியோட இணைப்புகள். அது பலவீனமாக்கி மறைஞ்சிருக்கும். அதாவது உங்க அனுபவங்கள் தான் உங்க மூளைய செதுக்குது. அப்போ நாம செய்யற ஒவ்வொரு வேலையும், கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மூளைய ஒரு சிற்பம் மாதிரி செதுக்குது. கிட்டத்தட்ட நம்ம தலையெழுத்த நாமளே எழுதிக்கிற மாதிரி. ஆனா, இந்த நெகிழ்வுத்தன்மைக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்குன்னு புத்தகத்துல சொல்றாங்களே. ஆமா, ருமேனியா அனாதை இல்லங்கள்ல நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஆமா. அங்க அன்பு, அரவணைப்பு, எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாம வளர்ந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அவங்க கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் காணப்பட்டது. அதாவது, யார் என்றே தெரியாத அந்நியர்களிடமும் எந்த பாகுபாடுமின்றி கண்மூடித்தனமா பாசம் காட்டுவாங்க. ஆய்வாளர்கள் இதை இன்டிஸ்கிரிமினேட் ஃப்ரெண்ட்லினஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அடக்கடவுளே, இது இது மூளை வளர்ச்சிக்கு ஆரம்பகால அனுபவங்கள் எவ்வளவு முக்கியம் காட்டுது இல்லையா? நிச்சயமா. ஆனா நல்ல வேளையா இந்த மாற்றம் சின்ன வயசோட நின்னு போறதில்ல. லண்டன் டாக்ஸி டிரைவர்களை பத்தின ஒரு ஆய்வு எனக்கு ஞாபகம் வருது. மிகச் சரியான உதாரணம். லண்டனோட அந்த 25,000 தெருக்களையும் மனப்பாடம் செஞ்ச அந்த டிரைவர்களோட மூளையில நினைவாற்றலுக்கு காரணமான ஹிப்போ கேம்பஸ் பகுதி மத்தவங்கள விட பெருசா இருந்துச்சு. அப்படியா? ஏன், வயலின் வாசிச்ச ஐன்ஸ்டீனோட மூளையில கூட இடதுகை விரல்களை கட்டுப்படுத்துற பகுதி அகலமாகி ஒரு ஒமேகா சின்னம் மாதிரி உருவாகி இருந்தது. ஆக நம்ம அனுபவங்கள் நம்ம மூளைய மாத்துது. அப்ப நம்ம நினைவுகளோட தொகுப்பு தான் நம்ம அடையாளமா? நாம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா விஷயம் அவ்வளோ எளிமை இல்ல. நினைவகம் ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு பழைய நினைவை யோசிக்கும் போதும் அதை உங்க மூளை புதிதாக உருவாக்குது. அது ரொம்ப பலவீனமான ஒரு விஷயம். ஒரு நிமிஷம், புதிதாக உருவாக்குதா? ஆமா. உளவியலாளர் எலிசபெத் லாஃப்டஸ் செஞ்ச ஆய்வுகள் ரொம்பவே ஆச்சரியமானவை. பொய்யான நினைவுகளை கூட உருவாக்க முடியும். பொய்யான நினைவுகளையா? எப்படி? அதேதான். ஒரு சோதனையில நீங்க சின்ன வயசுல ஒரு ஷாப்பிங் மால்ல தொலைஞ்சு போனீங்கன்னு ஒரு பொய்யான கதையை சிலர்கிட்ட சொன்னாங்க. அதுல கால்வாசி பேர் அதை உண்மைன்னு நம்பினது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துக்கு அவங்களா சில கற்பனை சித்திரங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அடேங்கப்பா, இதை யோசிச்சு பார்த்தா தலை சுத்துது. என் வாழ்க்கையோட மிக முக்கியமான மகிழ்ச்சியான தருணம்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் கூட என் மூளை பின்னாடி உருவாக்கிய ஒரு கதையா இருக்கலாம். அப்படியென்றால் நான் என்று நாம சொல்ற அந்த அடையாளம் எவ்வளவு பலவீனமானது. கரெக்ட். இந்த எண்ணமே நம்மள பத்தி நம்ம வச்சிருக்கிற மொத்த பார்வையும் மாத்துதே. சரி, நம்ம கடந்த காலமே இப்படின்னா நாம இப்ப உணர்ற இந்த நிகழ்காலத்தோட உண்மைத்தன்மை என்ன? அருமையான கேள்வி. அங்கதான் அடுத்த கட்டத்துக்கு போறோம். இந்த சுழலும் பாம்புகள் படம், ரொட்டேட்டிங் ஸ்னேக்ஸ் இல்யூஷன், நகர்ற மாதிரியும். ஆமாமா, பாத்திருக்கேன். அப்புறம் அந்த செக்கர் போர்ட் படத்துல ஏ-பி கட்டங்கள் வேற வேற கட்டத்துல தெரியறதும் ஆனா உண்மையில ரெண்டும் ஒரே நிறம். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம புலன்கள் உலகத்தை அப்படியே நமக்கு காட்டுறதில்ல. நிஜமாவா? அப்போ நான் பாக்குறதுக்கு முன்னாடியே என் மூளை ஒரு காட்சியை ஊகிக்குதா? கிட்டத்தட்ட அப்படிதான். முக்கியமான விஷயம் இதுதான். உங்க மூளை உங்க மண்டை ஒடுங்குற இருட்டு அறைக்குள்ள தனியா மாட்டிட்டு இருக்கு.
அது ஒரு நாளும் வெளி உலகத்தை நேரடியா பார்த்ததோ கேட்டதோ உணர்ந்ததோ இல்ல. இது என்ன புதுசா இருக்கு? அப்போ நான் பாக்குறது கேக்குறதெல்லாம் உங்க கண்கள், காதுகள், மூக்கெல்லாம் வெறும் கருவிகள் தான். அதுங்க வெளியிலிருந்து வர்ற ஒளி அலைகளை மின் வேதியியல் சிக்னல்களா மாத்தி மூளைக்கு அனுப்புது. மூளைக்கு தெரிஞ்ச ஒரே மொழி இந்த சிக்னல்கள் மட்டும்தான். அந்த சிக்னல்களை வச்சு அதுவா ஒரு கதை உருவாகுது. அதுதான் நீங்க உணர்ற எல்லார்த்தம். எனக்கு மைக்மே என்பவரோட கதை தான் நினைவுக்கு வருது. அடையப்பா, என்ன ஒரு விஷயம் அது! 40 வருஷம் பார்வையற்றவராய் இருந்து திடீர்னு பார்வை கிடைச்சா. ஆமா, கற்பனை கூட பண்ண முடியல. ஆனா அவர் கதை வேறொரு உண்மைய நமக்கு சொல்லுது இல்லையா? நிச்சயமா. அவரால திடீர்னு பார்க்க முடிஞ்சப்போ அவர் ஒன்னும் சந்தோஷப்படல. தகவல்களோட வெள்ளத்துல மூழ்கி திக்குமுக்காடி போயிட்டார். எதையும் புரிஞ்சுக்க முடியல. கண்கள் வேலை செஞ்சா மட்டும் போதாது. அந்த சிக்னல்களை புரிஞ்சுக்க மூளைக்கு பல வருஷம் பயிற்சி தேவைன்னு காட்டுது. அப்போ அதுதான் மூளையோட உள் மாதிரி தியரியா? கரெக்ட். மூளை சிக்னல்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது. அதுவே ஒரு யதார்த்தத்தை கணிச்சு உருவாக்கி வச்சுக்கும். வெளியிலிருந்து வர்ற சிக்னல்களை அதோட ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது வித்தியாசம் இருந்தா மட்டும் சரி பண்ணிக்கும். அப்படியென்றால் நம் மூளை ஒரு கணிப்பு இயந்திரம் போல. அதுவே ஒரு யதார்த்தத்தை உருவாக்கி பின் சரிபார்க்கிறது. இந்த பிரம்மாண்டமான கணிப்பு நம்மை அறியாமலேயே நடக்கிறதென்றால், ஒரு காஃபி கோப்பையை தூக்கி குடிப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம் கட்டுப்பாட்டுல என்னதான் இருக்கிறது? அந்த செயலை நான் செய்கிறேனா அல்லது அது தானாக நடக்கிறதா? நீங்க ஒரு காஃபி கப்பை தூக்குறதுக்கு பின்னாடி பில்லியன் கணக்கான நியூரான்களோட மின்னல் வேக ஒருங்கிணைப்பு இருக்கு. ஆனா உங்க நனவு மனசுக்கு, அதாவது கான்ஷியஸ் மைண்டுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதா? உண்மை என்னன்னா, உங்க நனவு மனம் கப்பலோட கேப்டன் கிடையாது. அது கப்பல்ல வர்ற ஒரு பயணி மாதிரி தான். கப்பல் எப்படி ஓடுதுன்னு அதுக்கு தெரியாது. அப்போ கப்பலை ஓட்டுறது யாரு? உங்க மூளையோட மிகப்பெரிய ஆழ்மன சக்தி தான். அந்த கப்ஸ்டாக்கிங் உலக சாம்பியன் ஆஸ்டின் நேபர் பையனை ஆய்வு செஞ்சப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. சொல்லுங்க. அவன் வேகமா கப்புகளை அடுக்கும்போது அவனோட மூளை செயல்பாடு ரொம்ப குறைஞ்சு அமைதியான ஆல்ஃபா அலைகள்ல இருந்துச்சு. ஆனா அதே வேலைய முதல் முறையா செய்யற ஒருத்தரோட மூளை அதிகமா வேலை செஞ்சது. பல வருஷ பயிற்சி அந்த திறனை அவனோட ஆழ்மனதுல பதிச்சிடுச்சு. அது தானா நடக்குது. ஒரு நிமிஷம். அப்போ இது சுய விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் பத்தின அந்த பெரிய கொஞ்சம் பயமுறுத்துற கேள்வியே எழுப்புது இல்லையா? நம்ம செயல்களுக்கு நாம தான் காரணமா? கென் பாக்ஸ் வழக்கு இதுக்கு ஒரு தீவிரமான உதாரணம். அவர் தூக்கத்துல நடந்து போய் தான் மாமனார் மாமியார கொலை செஞ்சுட்டாரு. ஆனா அவருக்கு அதை பத்தி எதுவுமே ஞாபகம் இல்ல. அட கடவுளே! நீதிமன்றம் அவரை நிரபராகின்னு தீர்ப்பு சொல்லுச்சு. ஒரு முடிவை நீங்க எடுக்கிறதா நினைக்கும் போது அந்த முடிவு அந்த நொடியில எடுக்கப்படுறதில்ல. அதோட வேர்கள் பல நிமிடங்கள், நாட்கள், ஏன் உங்க வாழ்க்கை முழுவதுமே பின்னோக்கி போகுது. சரி, ஒருவேளை நம்ம ஆழ்மனம்தான் நம்மளை இயக்குதுன்னா, நாம ஒரு முடிவு எடுக்கும்போது மூளைக்குள்ள என்னதான் நடக்குது? இப்ப ஐஸ்கிரீம் கடையில புதினா வேணுமா எலுமிச்சை வேணுமான்னு யோசிக்கும்போது என்ன நடக்குது? அத ஒரு நரம்பியல் பாராளுமன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. புதினா ஐஸ்கிரீமுக்கு ஆதரவா சில நியூரான் கூட்டணிகளும் எலுமிச்சைக்கு ஆதரவா சில கூட்டணிகளும் விவாதம் பண்ணும், சண்டை போடும். சண்டையே போடுமா? ஆமா, கடைசியில எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அந்த ஐஸ்கிரீமை தான் நீங்க வாங்குவீங்க. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு இன்னும் ஆழமான உதாரணம் இருக்கா? அந்த புகழ்பெற்ற ட்ராலி சிக்கல் பத்தி புத்தகத்துல வருமே. ஆமா, ஒரு ட்ராலி கட்டுப்பாட்டை இழந்து தண்டவாளத்துல வேலை செய்யற 5 பேர் மேல மோதுற மாதிரி போகுது. பக்கத்துல இருக்கிற ஒரு நெம்புக்கோலை நீங்க இழுத்தா ட்ராலி வேற பாதைக்கு மாறிடும். ஆனா அந்த பாதையில ஒருத்தர் வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரை கொன்னு 5 பேரை காப்பாத்தலாம். அது தர்க்க ரீதியா சரிதானே? பெரும்பாலானவங்க அதான் செய்வாங்க. கரெக்ட். இது மூளைக்கு ஒரு கணக்கு புதிர் மாதிரி. இப்போ 2வது சூழ்நிலைய பாருங்க. அதே 5 பேரு, ஆனா இப்போ நீங்க ஒரு பாலத்து மேல நின்னுட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல ஒரு பெரிய உருவம் கொண்ட மனிதர் இருக்கார். அவரை நீங்க கையால தள்ளிவிட்டா அவர் தண்டவாளத்துல விழுந்து ட்ராலியை நிறுத்திடுவார். 5 பேரும் தப்பிச்சிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இப்போ யோசிக்கவே கஷ்டமா இருக்கு. கையால தள்ளிவிட மனசு வராது, முடியாது. ஏன்? கணக்குப்படி 2 ஒண்ணுதான். ஒரு உயிரை கொடுத்து 5 உயிரையும் காப்பாத்துறீங்க. ஆனா ஒருத்தரை நேரடியா தொட்டு தள்ளிவிடும்போது உங்க மூளையோட உணர்ச்சிகளை கையாளும் பகுதிகள் தீவிரமா செயல்பட ஆரம்பிக்குது. பகுத்தறிவும் உணர்ச்சியும் மோதுது. இதுல உணர்ச்சி தான் பெரும்பாலும் ஜெயிக்குது. ஆனா இது கொஞ்சம் குழப்பமாக இல்லையா? ஒரு உயிரை காப்பாற்ற இன்னொரு உயிரை எடுப்பது தர்க்க ரீதியாக சரி என்றால், நம்ம உணர்ச்சிகள் ஏன் குறுக்கிட வேண்டும்? நம்ம மூளையே நமக்கு எதிராக வேலை செய்கிறதா? எதிராக இல்ல, நம்மளோட சேர்ந்து வேலை செய்யுது. நம்ம முடிவுகள்ல நம்ம உடம்புக்கும் பெரிய பங்கு இருக்கு. டாமி மயர்ஸ் என்ற பெண்ணுக்கு மூளையில அடிபட்டதால தன்னோட உடல்ல இருந்து வர்ற உணர்ச்சி சமைக்கினர்களை படிக்க முடியாம போச்சு. அப்புறம்
அதனால அவங்களால ஒரு சாக்லேட் வாங்கலாமா வேண்டாமாங்கிற சின்ன முடிவு கூட எடுக்க முடியல. நம்ம கட் ஃபீலிங்ஸ் இல்லாம முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம முடிவுகள் வெறும் தர்க்கம் இல்ல, அதுல உணர்ச்சிகள், உடல் சமைக்கினகள், கடந்த கால அனுபவங்கள், எதிர்காலத்தை பத்தின கணிப்புகள்னு பல விஷயங்கள் இருக்கு. நாம எவ்வளவு சிக்கலான ஒரு அமைப்பு. இந்த சிக்கல் மத்தவங்களோட தொடர்பு கொள்ளும்போது இன்னும் அதிகமாகுமே. நிச்சயமா. நாம இயல்பிலே சமூக விலங்குகள். திரையில 2 முக்கோணமும் ஒரு வட்டமும் அங்கும் இங்கும் நகர்ந்தா கூட ஆமா, அதுல ஒரு காதல் கதையையோ ஒரு சண்டையையோ நம்ம மூளை கற்பனை பண்ணிடும். கரெக்ட். மத்தவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்க நாம எந்நேரமும் முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். இதுக்கு பேர் தான் பச்சாதாபம், அதாவது எம்பத்தியா. அதன் அடிப்படை இதுதான். மத்தவங்க வலிய பார்க்கும்போது உங்க மூளையில இருக்கிற வலி வலையமைப்பு தூண்டப்படுது. அதாவது அவங்க வலிய நீங்களும் ஓரளவுக்கு உணர்றீங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? பச்சாதாபம் நல்ல விஷயம் தானே. எல்லா நேரங்களிலும் இல்ல. நம்ம மூளை இயல்பாகவே நம்ம குழு வெளிக்குழுன்னு பிரிச்சு பார்க்கும். நம்ம குழுவை சேர்ந்தவங்க கஷ்டப்படும் போது அதிக பச்சாதாபமோ, வெளிக்குழுவை சேர்ந்தவங்க கஷ்டப்படும் போது குறைவான பச்சாதாபமும் நமக்கு வரும். இது கொஞ்சம் ஆபத்தானதா தெரியுதே. ரொம்பவே ஆபத்தானது. இது மனிதத்தன்மையற்றதாக்குதல், டீஹியூமனைசேஷன் என்ற நிலைக்கு கொண்டு போகும். வீடற்றவர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் படங்களை பார்க்கும்போது மத்தவங்கள பத்தி சிந்திக்கிற மூளைப்பகுதியான மீடியல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் குறைவா செயல்படுறதா ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. குறைவா செயல்படுதா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது மூளை அவங்கள ஒரு மனுஷனா பார்க்காம ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிக்குது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, அப்போ வரலாற்றில் நடந்த இனப்படுகொலைகள் போன்ற கொடூரங்களுக்கு பின்னாடி இந்த நரம்பியல் காரணம் இருக்கலாம். மூளை ஒருத்தர மனுஷனா பார்க்கறத நிறுத்திட்டா அவருக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இது மனச ரொம்பவே கனமாக்குது. ஆமா. ஆனா இங்கதான் ஒரு நம்பிக்கையும் இருக்கு. எந்த மூளை இப்படிப்பட்ட கொடூரமான விஷயங்களை செய்தோ அதே மூளைக்கு தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கிற அபாரமான சக்தியும் இருக்கு. கேமரூன் மாட் என்ற சிறுமியோட கதை தான் இதுக்கு மிக சிறந்த உதாரணம். ஆமா, அவளோட மூளையில பாதி அறுவை சிகிச்சை மூலமா நீக்கிட்டாங்க இல்லையா? ஆமா. வலிப்பு நோய்க்காக அவளோட மூளையோட இடது பாதியை முழுமையா எடுத்துட்டாங்க. ஆனா கொஞ்ச காலத்துல அவளோட வலது பாதி மூளை தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கிட்டு இடது பாதியோட வேலைகளையும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அடேங்கப்பா. இது நம்ம உயிரியல் வரம்புகளை தாண்ட முடியுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்று. இப்ப நம்ம தொழில்நுட்பத்தை வச்சு அந்த வரம்புகளை இன்னும் வேகமா தாண்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மிகச்சரியா சொன்னீங்க. புலன் மாற்றம் மூலமா காது கேளாதவங்க ஒரு ஆடியோ சிக்னலை உடம்புல அதிர்வுகளா உணர்ந்து கேட்க முடியும். புலன் பெருக்க மூலமா பங்குச்சந்தை நிலவரத்தை நேரடியா நம்ம மூளை ஒரு உணர்வா உள்வாங்கிக்க முடியும். நாம தொழில்நுட்பமும் உயிரியலும் இணையிற ஒரு புது யுகத்துல இருக்கோம். இது நம்ம நனவ, அதாவது கான்ஷியஸ்னஸ ஒரு கணினியில பதிவேற்றம் செய்யற அளவுக்கு போகுமா? நம்மள நாமே டிஜிட்டல் வடிவத்துல சேமிச்சு வைக்க முடியுமா? அது இப்போதைக்கு அறிவியல் புனைகதை தான். ஆனா ஒரு விஷயத்தை யோசிங்க. ஒரு எறும்பு கூட்டத்தோட நுண்ணறிவு எந்த ஒரு தனி எறும்புகிட்டயும் இல்ல. சரி. அது கோடிக்கணக்கான எறும்புகளோட ஒருங்கிணைந்த செயல்பாட்டிலிருந்து வெளிப்படுது. அதேபோல நனவு என்பதும் கோடிக்கணக்கான நியூரான்களோட ஒருங்கிணைந்த செயல்பாட்டோட ஒரு வெளிப்படும் பண்பாக இருக்கலாம். ஓ, அப்படியானால் அப்படி பார்த்தா சரியான முறையில ஒருங்கிணைக்கப்பட்டா சிலிக்கான் சில்லுகள்ல இருந்தும் ஒரு நாள் நனவு உருவாகலாம். யாருக்கு தெரியும்? ஆக இந்த முழு உரையாடலுக்கு பிறகும் நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு நிலையான பதில் இல்லை. நான் என்பது ஒரு பயணம். அது ஒரு தொடர்கதை. அது என் மூளை எனக்காகவே சொல்லும் ஒரு கதை. அப்படிதானே? ஆமா. அது தொடர்ந்து எழுதப்பட்டு திருத்தப்பட்டு மாற்றி அமைக்கப்படும் ஒரு கதை. நீங்க பார்க்குற யதார்த்தம் உங்க மூளையோட ஒரு படைப்பு. உங்க முடிவுகள் உங்க மூளைக்குள்ள நடக்கிற ஒரு போட்டி. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ தேவைங்கிறத நம்ம மூளையோட கட்டமைப்பே சொல்லுது. நாம வரலாற்றோட ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். நம்ம மூளைய நாமளே மறுவடிவமைப்பு செய்யற கருவிகள் நம்ம கைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இனிமேல் நான் யார் என்பது இல்ல. அப்போ என்ன கேள்வி? அதுக்கு பதிலா நான் யாராக மாற விரும்புகிறேன். சிந்தித்து பாருங்கள்.